அவங்க பேர்ல இருக்கிற அந்த ப்ராப்பர்ட்டி, அந்த பேர்ல இருக்கிற கம்பெனி, இவ்வளவு ஷேர் வச்சிருக்காங்க, இவ்வளவு தெளிவாக சொன்னல. அது சொன்ன பிறகு ஒரு வாட்டியாவது ஒரு அமைச்சர் மீது, மத்திய அமைச்சர் மீது, இல்லைன்னா எங்களோட பிரதமர் மீது இதே போல குற்றச்சாட்டை வைக்க முடிஞ்சா ஆதாரங்களை விட. தமிழ்நாட்டில் நடக்கிற ஒவ்வொரு ஊழலுக்கும் நேரடியாக முதலமைச்சர்கள் தான் காரணம். ஒரு அமைச்சர் முதலமைச்சர் கார்ல ஏதோ வவ்வால் தொங்கிட்டு போனாரு. இவர் ஒரு அமைச்சர், இவருக்கு என்ன மானம் சூடு சொரணை இருக்குன்றது எங்க நான் அனுமதி பேசுறது, இவருக்கு என்ன அருகதை இருக்கு? அதுக்கப்புறம் சாராய அமைச்சர் அவர்கள் ஒரு பிரஸ் மீட்ல என்ன சொன்னாரு? டெட்ரா பேக் போட்டு விற்க போறேன். காலையில போற என்னோட சகோதர சகோதரிகள், அவங்க வேலைக்கு போற சகோதர சகோதரிகள் வழி உங்களுக்கு என்ன தெரியும்? குடியார நீங்க தப்பா பேசாதீங்க சொன்னாரா இல்லையா? சொன்னாரு. இது மாதிரி ஒரு கேடு கெட்ட விஷயத்த எந்த அமைச்சரா சொல்லுவாங்க? என்ன கேள்வி கேட்டிருக்காரு? ஏதோ ஒரு காமன் சென்ஸ் இல்லாத எவ்வளவு கேள்வி கேட்பாங்களா? டிஎம்கேயும் பிஜேபியும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இருக்காங்க, அதனாலதான் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இது மாதிரிலாம் ஒரு அரசியல் புரிதல் இல்லாத முட்டாள்கள் இப்படிதான் பேசுறாங்க. தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மாநில இளைஞர் அணி தலைவர் ரமேஷ் சிவா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். 1000 கோடி டாஸ்மாக்ல ஊழல்னு சொல்லிட்டு பயங்கரமான ஆர்ப்பாட்டத்துல பாஜக ஈடுபட்டிருக்கு. இதுல முக்கியமான ஒரு பிரச்சனை, A1 குற்றவாளியாக தமிழக முதல்வரே இருக்கிறாரு அப்படின்னு உங்களுடைய தலைவர் வெளிப்படையாகவே சொல்லிட்டாரு. உண்மையாலுமே தமிழக முதல்வர் தான் இதுக்கு காரணமா? அதாவது இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் இருக்கிற எந்த ஊழலாக இருக்கட்டும், அது அந்த குடும்பத்தோட கிச்சன் கேபினெட்டை தாண்டி நடக்கிறது இல்லைன்றது எல்லாருக்குமே தெரியும், மக்களுக்கும் தெரியும். எந்த அமைச்சராக இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், கிச்சன் கேபினெட் தாண்டி நடக்கிறது இல்லைன்னு. அப்படி இருக்கும் போது கண்டிப்பா முதலமைச்சரோட கண்ணோட்டத்தில் இது இருக்கிறது. நடக்கிற ஊழல்ன்றது அவர்கள் தெளிவாக புரிந்து கொண்டுதான் இது நடக்கிறதுன்ற அந்த குற்றச்சாட்டை வைக்கிறோம். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கண்டிப்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக இதில் இருக்கிறார் என்ற விஷயத்தை நாங்கள் தெளிவாக உறுதியாக சொல்ல முடியும். இப்போ ரகுபதி அவர்கள் சொல்லியிருக்காரு, A1 குற்றவாளின்னு எங்களுடைய முதல்வரை குற்றம் சாட்டவே முடியாது, உங்களுடைய தலைவர் மோடி அவர்களை அப்படி சொன்னா ஒத்துப்பீங்களா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. சரி, பிரதமர் மோடி அவர்களை பத்தி இதே போல ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இது வரைக்கும் யாராவது சொல்லியிருக்காங்களா? இன்னொன்னு, அதுக்கு நான் மக்களுக்கே ஒரு உதாரணம் சொல்றேன். இது வரைக்கும் என்னைக்காவது திமுக கட்சி இவ்வளவு வருஷம் அரசியல் தமிழ்நாட்டில் இருக்காங்க, ஒரு ஆட்டிக்கு மேல இன்னொரு ஆட்டி யாராவது மக்கள் ஓட்டு போட்டு அவங்களுக்கு திருப்பி கூட்டு வந்திருக்காங்களா? ஆட்சியில ஒரு வாட்டி வாக்களிச்சு மக்கள் உட்கார வச்சுட்டாங்கன்னா அதுக்கு பிறகு ஒரு வாட்டியாவது இல்ல மறுபடியும் எங்களுக்கு திமுக ஆட்சி தான் வேண்டும் அப்படின்ற கருத்துல மக்கள் என்னைக்காவது வாக்களிச்சு திருப்பி திமுக ஆட்சி கூட்டு வந்திருக்காங்களா? இல்ல. அது காரணம் என்ன? தொடர்ந்து திமுகவை பொறுத்த வரைக்கும் இவர்கள் ஊழல்வாதிகள் என்ற விஷயத்தில் மக்கள் தெளிவாக இருப்பார்கள். ஒவ்வொரு வாட்டியும் ஒரு வாய்ப்பு அளிப்பாங்க, ஒவ்வொரு வாட்டியும் இவங்க காசு அடிப்பாங்க, ஒவ்வொரு வாட்டியும் மக்கள் கோவப்படுவாங்க, அடுத்த வாட்டி மன்னிப்பாங்க. இதுதான் நடந்திருக்கு. அப்படி உண்மையிலேயே நீங்க நல்லாட்சி கொடுக்குறீங்க, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முதலமைச்சராக குஜராத்தில் இருக்கும் போது அவர் கொடுத்த நல்லாட்சி போல் நீங்க நல்லாட்சி கொடுத்திருந்தீங்கன்னா எப்படி பிரதமர் அவர்கள் தொடர்ந்து அந்த மாநிலத்தை ஜெயிச்சு வந்தாரோ அதே போல் நீங்க ஜெயிச்சு வந்திருப்பீங்க. உங்க மேல ஊழல் குற்றச்சாட்டு வைக்கிறது காரணம் அது மேல அந்த ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆதாரங்கள் இருக்கு. ஒருவாட்டி உங்க துறை அமைச்சர்கள் உள்ள போயிட்டு வந்திருக்காங்க, அதனால நீங்க ஊழல்வாதிகள் நீங்க சொல்றோம். அதே போல பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கிட்டத்தட்ட 10 ஆண்டுக்கு மேல பாரத பிரதமர் வந்திருக்கிறார். எங்க கட்சி மீது, தலைவர் மீது விடுங்க, எங்க கட்சி மீது ஒரு அமைச்சர் மீதாவது ஒரு ஊழல் குற்றச்சாட்டா வைக்க முடிஞ்சிருக்காங்க. ஆனா ரகுபதி வச்சிருக்காரு. என்ன வச்சிருக்காரு? அதானினுடைய செல் நிறுவனத்துல முதலீடு செய்யப்பட்ட அந்த 20 கோடி யாருடையது? இடி ரெய்டுக்கு உங்களுடைய தலைவர் அனுப்புவாங்களா இடி அந்த இடத்துல? அந்த பணம் யாரோடதுன்னு கேள்வி எழுப்பி. இல்லையே, எந்த ஆதாரமே இல்லாம சும்மா போன போக்குல 20 கோடி இன்வெஸ்ட் பண்ணது யாருன்னா எப்படி பதில் சொல்ல முடியும்? யாராவது பேர் இருக்கா? எந்த அடிப்படையில் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாரு? அதுக்கு அவர்கிட்ட எங்கிட்ட அதற்கான ஆதாரம் இருக்கு. சொல்ல வேண்டியதானே? யார் தடுக்கிறாங்க? ஆதாரம் இருக்கு. அந்த 20 கோடி யாரோடதுங்கிறது அதானிக்கும் தெரியும், மோடிக்கும் தெரியும். அவருக்கு தெரியும். இப்போ அதானிக்கு தெரியும், மோடிக்கு தெரியும். அதோட கேள்விக்கான பதில் அவருக்கு தெரியுமா? ரகுதி அவர்களுக்கு தெரியும்ல. அப்ப நீங்க வெளியிடுங்க, யாரோட காசு நீங்க சொல்லுங்க. இப்ப நாங்க வெளிப்படையா சொல்றோம்ல, இந்த மாதிரி அக்கார்ட் டிஸ்ல இருக்கு, எஸ்என் டிஸ்ல இருக்குன்னா இந்த இது யாருக்கிட்ட இருக்காங்க, எங்க ஊழல் வச்சிருக்காங்க, டிஎம்கே ஃபைல் ஒரு போட்டு அண்ணாமலையான் அவர்கள் ஒவ்வொரு தலைவர்களும் எவ்வளவு காசு வச்சிருக்காங்க, ஜகத் ரட்சகன் 50,000 கோடி வச்சிருக்காரு, இவர் இவ்வளவு கோடி வச்சிருக்காரு வெளிப்படையா நாங்க சொன்னோமா? டாக்குமெண்ட்ஸோட அவங்க பேர்ல இருக்கிற அந்த ப்ராப்பர்ட்டி, அந்த பேர்ல இருக்கிற கம்பெனி, இவ்வளவு ஷேர் வச்சிருக்காங்க, இவ்வளவு தெளிவாக சொன்னோம்ல.
அது சொன்ன பிறகு ஒரு வாட்டியாவது ஒரு அமைச்சர் மீது, மத்திய அமைச்சர் மீது இல்லைன்னா எங்களோட பிரதமர் மீது இதே போல குற்றச்சாட்டை வைக்க முடிஞ்சா? ஆதாரங்களை விட இந்த ஆதாரங்கள்லாம் எங்க கிட்ட இருக்குன்னு காமிக்க முடிஞ்சா? அப்போ ஒரு ஆதாரங்களும் என்னன்னு சொல்லலாம். சரி, அதானி மீது இவ்வளவு விஷயங்கள் பேசிட்டு அதானி இன்வெஸ்ட் பண்றதுக்கு நீங்களே தமிழ்நாடு வெளியே வச்சிருக்கீங்களா? எவ்வளவு சிப் மேனுஃபேக்சரிங்லாம் நீங்க அதானி அவர்கள் தானே செய்றீங்க. இல்ல, அதானி அவர்களும் முதல்வர் அவர்களுடைய அந்த சந்திப்பு அப்படிங்கிறது அது ஒரு பக்கம் போயிட்டு தான் இருந்தது. அது அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆனா இப்போ அந்த செல் நிறுவனத்துல அந்த 20 கோடி யாரோடது அப்படின்னு தானே ஒரு கேள்வி கேட்குறீங்க. 20 கோடி யாரோடதுன்னு எங்கிட்ட எங்க கேக்குறீங்க? நீங்க அந்த மாதிரி 20 கோடி 20 கோடி இன்வெஸ்ட் பண்ணது கண்டிப்பா திமுக பிஜேபி காரன்னு வச்சுக்கோங்களேன். அது யாரு நீங்க தான் சொல்லணும். இப்ப நாங்க சொல்றோம்ல, முதலமைச்சர் தான் செஞ்சிருக்காரு, இதுக்கான ஆதாரங்கள் இங்க வரதான் போகுது. இடி சொல்லிட்டாங்க, இடி சொல்லிட்டாங்க 1000 கோடி ரூபாய் இது வரைக்கும் ஊழல் செஞ்சிருக்காங்க. இது வரைக்கும் கண்டுபிடிச்சல ஆன்கோயிங் இன்வெஸ்டிகேஷன்ல 1000 கோடி ரூபாய் நாங்க ஸ்கேம் கண்டுபிடிச்சிருக்கோம் அவங்க சொல்லியிருக்காங்க. அதே போல இதுல யாருல சம்பந்தப்பட்டிருக்காங்க இந்த அமைச்சர்கள்? அந்த தொழில் அமைச்சர்கள் தான் சம்பந்தப்பட முடியும். அதே போல இதுல ஊழல் அவர் சொல்ற குற்றச்சாட்டு உண்மையா இருந்தா அந்த 20 கோடி யாருன்னு எனக்கு தெரியும்ன்றாருல, எனக்கு தெரியும், மோடிக்கு தெரியும், அதானிக்கு தெரியும்ன்றாருல. சரி, உங்களுக்கு தெரியல, நீங்க சொல்ல வேண்டியதானே யாருன்னு? ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஆதாரங்கள் எதுவும் கிடையாது. முதல்ல கேள்வியே அவருக்கு புரிஞ்சிருக்கா? கேள்வி புரிஞ்சிருக்கலாம், பதில் என்ன அவருக்கு தெரியாது. சும்மா போற போக்குல என்ன சொல்லிட்டு போலாம். குற்றச்சாட்டு வைக்கிறோம், நம்மள ஒரு குற்றச்சாட்டை வைப்போம். ஆனா உங்க மேல வச்சிருக்க குற்றச்சாட்டுக்கு இடி நேரடியாக சொல்லியிருக்கு. 1000 கோடி ரூபாய் இது வரைக்கும் நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம், எந்தெந்த இடத்துல பிரச்சனை தவறுகள் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நீங்க அந்த கேள்வி கேட்கும் நான் சொல்றேன் எந்தெந்த இடத்துல தவறு நடந்திருக்குன்னு இடி வெளிப்படையா சொல்லியிருக்காங்கல்ல. இப்போ டாஸ்மாக் ஊழல்ல முதல்வரை குற்றம் சாட்டுவது சட்ட விரோதமான ஒரு செயல், அது நாகரிகமே இல்லாமல் செயல்படுறாரு அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காங்க. எப்படி சட்ட விரோதமான ஒரு செயல் எனக்கு தெரியலங்க. ஒரு முதலமைச்சர் ஊழல் செய்தா அதை நம்ம மன்னிச்சு விட்டுறணுமா? ஒரு முதலமைச்சர் ஒரே காரணத்துக்கு நாளைக்கு கொலை செஞ்சுட்டான்னு விட்டுறலாமா? அதே எப்படி விட முடியும்? அதே மாதிரிதான் ஊழல் செய்தா மட்டும் எப்படி விட முடியும்? உங்களோட துறையோட அமைச்சர்கள் செஞ்சிருக்காங்க. நேரடியாக இந்த திமுக பொறுத்த வரைக்கும் இது குடும்ப ஆட்சி நடக்கும் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, இது ஒரு கட்சி. இது அப்படி இருக்கும் போது நடக்கிற ஒவ்வொரு ஊழலையும் இவங்க கை இல்லாம இருக்காது. அப்ப அந்த அடிப்படையில் முதலமைச்சர் தானே கடன்படாத கைகள் எப்படி நம்ம சொல்ல முடியும்? சரி, எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, நீங்க முதல்வர் தான் அப்படின்னா இப்போ இடி அவங்களுடைய ஆவணங்களையும் ஆதாரங்களையும் இவ்வளவு ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி வெளிப்படையா சொல்லியிருக்காங்கன்னு நீங்க சொல்றீங்க. இப்போ இந்த இடத்துல முதல்வர் தான் சம்பந்தப்பட்டிருக்காரு அப்படின்னு இடி சொல்லவே இல்லையே. நாங்க அதாங்க சொல்றோம், தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும், திமுக பொறுத்த வரைக்கும் கிச்சன் கேபினெட், அதாவது அவங்க வீட்டை சம்பந்தப்பட்ட அந்த தலைவர்களை தாண்டி எந்த ஊழலும் நடக்காது. சரிங்களா? இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அவங்களுக்கு ஒரு கட்டிங் போகாம வேற யாருக்கும் போகாது. ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த கட்டிங் அவங்களுக்கு தான், குடும்பத்துக்கு தான். அதுக்கப்புறம் தான் இது எல்லாருக்கும் வரும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் நடக்கிற ஒவ்வொரு ஊழலுக்கும் நேரடியாக முதலமைச்சர்கள் தான் காரணம். நீங்க தான் ஊக்குவிக்கிறீங்க. அவங்க காசு அடிச்சாதான் உங்க கட்சியை வளர்க்க முடியுன்ற காரணத்துக்கு நீங்க இப்படி பண்றீங்க. அதே அந்த குற்றச்சாட்டு வைக்கல என்ன தவறு? இன்னும் நீங்க கூடிய விரைவில் பாருங்க, இடி கம்ப்ளீட் இன்வெஸ்டிகேஷன் வைக்க வரட்டும். அப்புறம் நம்மளுக்கு தெரியும் ஏவன் யாருன்னு தெரியும். அந்த அண்ணாமலை அவர்கள் அவர் தான் ஏவன் சொல்ல, நீங்க பொறுத்திருந்து பாருங்க, அவர் தான் ஏவனா இருப்பாருன்னு சொல்லியிருக்காரு. ரெண்டுத்துக்கு வித்தியாசங்கள். இப்போ சேகர்பாபு அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, அரசியல் நாகரிகத்தை துறந்து அண்ணாமலை பேசுகிறார், ஒரு டூப் போலீஸ் இவ்வளவு பேசவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பத்தி உங்களுடைய, அதாவது அண்ணாமலை யாருன்றது கர்நாடகா போய் கேட்டு பாருங்க, அவங்க சொல்லுவாங்க. கர்நாடகால போய் இவர் சொன்ன அதே வார்த்தைய சிக்மங்களூர்லயோ பெங்களூர்லயோ போய் பேசிட்டு சேகர்பாபு நேரடியாக வெளில வந்துட முடியுமா எனக்கு தெரியல. ஏன் கர்நாடகா பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை ஹீரோ மாதிரி, அவருக்கு இருக்கிற ஃபேன் பேஸ்ன்றது தெரியாம பேசிட்டு இருக்காரு. நாங்க கர்நாடகா தேர்தலுக்கு நாங்க பிரச்சாரத்துக்கு போகும்போது கூட இந்த சிக்மங்களூர் பக்கம், பெங்களூர் பக்கம், ஏன் தேசிஜியோட அந்த கேம்பெயினுக்கு எல்லாம் போகும்போது கூட எவ்வளோ ஆயிரம் இளைஞர்கள் அண்ணாமலை அவர்களை பார்க்கணும் தான் தெரியுமா? இது வரைக்கும் ஐபிஎஸ் வரலாற்றுல ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இந்த ஊர் விட்டு போறேன்னு சொல்லும் போது ஊர் மக்கள் போராட்டத்தில் உட்காந்து நின்ற சரித்திரம் உண்டா? இவருக்கு இருக்கா இல்லையா? அண்ணாமலை அவர்கள் இருக்கா இல்லையா? நான் ஐபிஎஸ் விட்டு நான் ராஜினாமா செய்ய போறேன்னு சொல்லும் போது ஊர் மக்கள் போராட்டத்தில் உட்காந்துங்க போகக்கூடாதுன்னு. அப்போ எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா இருந்திருப்பாரு. இது இவர் யாரான பேச, இதை பத்தி இவருக்கு மட்டும் பேசக்கூடாது. இவர் ஒரு பொம்மை அமைச்சர். சேகர்பாபு அவர்கள் ஒரு பொம்மை அமைச்சர். இருங்க, நான் திருப்பி கேள்வி கேட்கிறேன். இவர் என்னன்னா, உதயநிதி நடக்கும்போது ஒரு வீடியோ இருக்கு, உதயநிதி நடப்பாரு, அங்க பக்கத்துல ஒரு பாட்டில் இருக்கும், அந்த பாட்டில் உதயநிதி காலில் பற்றா அப்படி பாறாங்கல் காலில் பற்ற உடனே தட்டி விடுறாரு அந்த பாட்டில. இவர் ஒரு அமைச்சரா? ஒரு அமைச்சர் முதலமைச்சர் கார்ல ஏதோ வவ்வால் தூங்கிட்டு போனாரு. இவர் ஒரு அமைச்சரா? இவருக்கு என்ன மானம் சூடு சொரணை இருக்குன்றது எங்க நான் அனுமதி பேசுறது இவருக்கு என்ன அருகதை இருக்கு? ஒரு அமைச்சர் செய்யற வேலையாங்க இதெல்லாம்? யோசிச்சு பாருங்க. ஒரு அமைச்சர், ஒரு துறையோட அமைச்சர் ஒரு முதலமைச்சரோட கார்ல தொங்கிட்டு போனார். இவர் மட்டும் கெட்டது இல்லாம அந்த மேயர் அமையும் கெடுத்து விட்டு அவங்க ஒரு பக்கம் தொங்க, இவர் ஒரு பக்கம் தொங்க. இது ஒரு பெரிய பெருமை இவருக்கு.
இவர் என்னங்க எங்க கட்சியோட தலைவரை பத்தி பேசுறதுக்கு என்னங்க அருகதை இருக்கு சேகர்பாபு அண்ணன் அவர்களுக்கு? நாகரிகம் இல்லாம அவர் பேசினாரா நாங்களும் பேசுவோம், அதை யோசிக்க வேண்டும் சேகர்பாபு அண்ணன் அவர்கள். திமுகவில் இருக்க முக்கிய அமைச்சர்கள் நிறைய பேர் இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறதாகவும், அதுல ஒரு ஃபைலே கையில ஒரு பெரிய ஃபைலே எடுத்துக்கிட்டு ஆளுநர் டெல்லி புறப்பட்டு போயிருக்கிறதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. இது உண்மையா? அது நேரடியாக அந்த விஷயங்கள் வரும்போது உங்களுக்கு தெரியும். பட் ஆனா இதுல நீங்க பார்க்க வேண்டிய விஷயங்கள் எந்த அடிப்படையில் எல்லாம் சொல்றாங்க நீங்க பார்க்கணும். முதல்ல டிஸ்டிலரிஸ் எல்லாம் பாருங்க. எஸ்என்ஜே டிஸ்டிலரிஸ் எல்லாம் அக்வா டிஸ்டிலரி, எக்கச்சக்க டிஸ்டிலரி இருக்கு. அப்புறம் பாட்டில் மேக்கிங் கம்பெனிஸ் இருக்கு. இந்த பாட்டில் மேக்கிங் கம்பெனியா இருக்கட்டும், இந்த டிஸ்டிலரியா இருக்கட்டும், இதெல்லாம் யாரோட கையில இருக்கு? எல்லாம் திமுக கட்சிக்காரங்க கையில இருக்கு. இது குற்றச்சாட்டு கிடையாது, இது ஃபேக்ட். எவன் வேணா எடுத்து பார்க்கலாம். டாஸ்மாக் இதுல எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். இப்போ இவங்க வைக்கிற குற்றச்சாட்டுகள் என்னெல்லாம் நீங்க பாருங்க. இடி கண்டுபிடிப்புகள் என்ன? முதல் விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி இந்த பார் டெண்டர் கொடுக்கும்போது நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, சரி ஒரு ஜிஎஸ்டி பேன் நம்பர் எல்லாம் எடுப்பீங்க. அந்த பார் டெண்டர் விட்டுறதுக்கு முன்னாடி இந்த அப்ளிகன்ட் கரெக்டான அப்ளிகன்டான்னு பார்ப்பீங்க. இந்த எக்கச்சக்க விஷயங்கள் இருக்கு, கேவைசி எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி கேவைசி பண்ணாம ஒரு பேன் கார்டு இல்லாத நபர்கள் கூட இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பார் லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு கண்டுபிடிப்பு. இரண்டாவது விஷயம் என்ன, இந்த மாதிரி இந்த ஒரு நீங்க இந்த டிரான்ஸ்போர்ட் டெண்டர்னு உண்டு. ஃப்ரம் பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பி, பாட்டில் மேக்கிங் கம்பெனிலேருந்து ஷாப்புக்கு, திருப்பி ஷாப்லேருந்து பாட்டில் மேக்கிங் கம்பெனிக்கு திருப்பி மீதி பாட்டில்ஸ் எடுத்து போகிறதுக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் டெண்டர் ஒன்று உண்டு. அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் டெண்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்போ இந்த மாதிரி டெண்டர் எடுக்கும்போது ஒரு டிடி ஒன்று கொடுக்க சொல்லுவாங்க, டிமாண்ட் டிராஃப்ட் ஒன்று கொடுக்க சொல்லுவாங்க. அது முன்னாடி எடுத்து வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் உள்ள ப்ராசஸ்க்குள்ளே போக முடியும். அதே மாதிரி இவங்க யாரும் டெண்டர் கொடுத்துருக்காங்களோ அவன் டெண்டர் எடுக்கணும் டிடியை சப்மிட் பண்ணல, ஆனால் அந்த டெண்டர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம டெண்டர்ல ஃபைனல் டெட்லைன் இருக்கும். ஃபைனலோட அப்ளிகன்ட் வரும்போது ஒரே ஒரு அப்ளிகன்ட் தான் இருந்திருக்காரு. அப்போ ஒரு முறையீடு இருக்குன்றதுக்கு ஆதாரங்கள் தானே. எப்படிப்பா எல்லாத்துக்கும் ஒரே ஒரு அப்ளிகன்ட் இருப்பாங்க? டெண்டர்னா ஒரே ஒருத்தர் தான் டெண்டர் போடுவாரா? அப்ப எப்படி ஒரே டெண்டர் இருக்கு, ஒரே ஆள் இருக்க முடியும்? இது மட்டும் இல்லாமல் இவங்க அந்த கியூஆர் கோட் வச்சு இவங்க செய்யற விளையாட்டுகள், எக்ஸ்ட்ரா கியூஆர் கோட் அடிக்க வேண்டியது, அது பாட்டில் ஒட்ட வேண்டியது, அதுக்கப்புறம் அதை நீங்க அனுப்ப முடியாது. அது யாரும் செக் பண்ண போறது இல்லை. செக் பண்ணாம போகும்போது என்ன, இந்த கியூஆர் கோட் அடிக்கிற கான்செப்ட் எப்போ வந்துச்சுன்னா, இவங்க ப்ரொடக்ஷன்ல அதான் இப்போ 1000 கேஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னா 1000 கேஸுக்கு ஜிஎஸ்டி கட்டியானோம். ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு 2 ஜிஎஸ்டி கட்டியானோம். இவங்க என்ன பண்றாங்க, 500 பாட்டில் தான் நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுவாங்க. 2 பக்கமான ஊழல் நடக்குது. 500 தான் ப்ரொடியூஸ் பண்றோம்னு சொல்லிட்டு இதை முள்ள 500 தான், 1000 வச்சிருவாங்க, 1000 சேல் பண்ணுவாங்க, 500 தான் கணக்கு காமிப்பாங்க. அப்போ மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு லாஸ், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு லாஸ் தான். ஆனா அந்த லாஸ் எப்படி பண்றாங்க, நேரடியாக அமைச்சர்கள் அவங்க பாக்கெட்ல போட்டுறாங்க, நேரடியாக அவங்களோட கையிலுக்கு போயிருது. ஸோ அவங்க டாக்ஸ் வரி கட்டுறது இல்லை ஒன்று. இது மட்டும் இல்லாம சரி, அதுக்கப்புறம் கியூஆர் கோடு வருது. கியூஆர் கோட்ல என்ன பண்றாங்க, ஒவ்வொரு நாளும் இவ்வளவு பாட்டில் உடஞ்சிருது, கேஸ் உடஞ்சிருது, அதனால அந்த கியூஆர் கோட் நாங்கள் எடுக்கல அப்படின்றாங்க. அப்ப என்ன சொல்றாங்க, இனிமே நீ எந்த பாட்டில் உடஞ்சதுன்னு சொல்லலாம், அதோட கியூஆர் கோட எங்கிட்ட காமிச்சானோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நீங்க இவங்க என்ன பண்றாங்க, இல்ல இவ்வளவு எல்லாம் உடஞ்சிருச்சு, இவ்வளவு வேஸ்டேஜ் ஆயிருச்சு, ஆனால் கியூஆர் கோட் எடுக்கலாம். என்ன பாட்டில் ஒன்று உடையிறது இல்லை, அது சேல் ஆயிருது. இது என்ன மாதிரி டெக்னிக்கலா இவங்க கொள்ளடிக்கிறாங்கிறது ஒரு உதாரணம். இது மாதிரி இவங்க செய்யற உதாரணங்களை மட்டும் 1000 கோடிக்கு மேல் இதுவரைக்கும் கண்டுபிடிப்பு, 1000 கோடிக்கு மேல் ஊழல் செஞ்சிருக்காங்கிறது இப்போதைக்கு அவங்களோட கண்டுபிடிப்பு இருக்கிற. இப்ப இடி டாஸ்மாக் ரைடு போறது எங்களுக்கு என்ன தெரியும், ரைடு போகும்போது கண்டிப்பா தான் கண்டுபிடிப்பாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்போ பாட்டிலுக்கு 10 ரூபா, அவங்க திருப்பி என்ன சொல்றாங்க, குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, பாட்டிலுக்கு 10 ரூபா 30 ரூபாய் வச்சு இவங்க விற்கிறாங்கன்னு சொல்றாங்க. அது உண்மையா இல்லையா? எவ்வளவு இடத்துல வீடியோ வந்திருக்கு, ஆன்லைன் இன்ஸ்டாகிராம்ல போய் பாருங்க, எவ்வளவு வீடியோ இருக்கு. ஒருத்தங்க போய் கேட்கறான், ஒரு பாட்டில் குவார்டருக்கு 20 ரூபா அடிக்கிறான், அப்புறம் இன்னொரு ஹாஃப்க்கு 40 ரூபா அப்படின்ற போது எவ்வளவு காசு அடிக்கிறாங்க, அதுல எவ்வளவு ஊழல்ன்ற ஒரு எடுத்துக்காட்டுக்காக நான் சொல்றேன். இப்போ இஃப் ஐம் நாட் ராங், 2021 22 வரைக்கும் இவங்க ஆட்சிக்கு வரதுக்கு அந்த கரெக்டா அந்த டைம்ல வரைக்கும் 36,000 கோடி வருமானம் டாஸ்மாக் பார்த்தது. இவங்க வந்த உடனே 44,000 கோடி சம்பாதிச்சாங்க, which is a 20% ஜம்ப். இவங்க வந்த உடனே 20,000 கிட்டத்தட்ட 20% ஜாஸ்தியா இருக்கு சேல்ஸ்ல. இப்போ இந்த 20% ஜாஸ்தியான சேல்ஸ் எல்லாம் தாண்டி இப்போ அப்புறம் அடுத்த வருஷம் இப்போ 45,000 கோடி கிட்ட, நம்ம 46,000 கோடி கிட்ட வந்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பொங்கல்ல இந்த ஜனவரி மாசம் பெரிய ஒரு விஷயம், போன ஜனவரி மாசத்தை விட இந்த ஜனவரி மாசம் 162 கோடி ஜாஸ்தி சம்பாதிச்சிருக்காங்க டாஸ்மாக் வழியாக. இப்போ ஒரு பாட்டிலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 ரூபா வச்சு அவங்க விற்கிறாங்க, சரிங்களா? ஒரு குவார்டர் ஏதோ ஐ திங்க் 150 rupees 200 rupees வாட் 150 rupees நம்ம அசியூம் பண்ணிப்போம். இப்போ 180 ரூபான்னா ஒரு வருஷத்துக்கு மட்டும் அப்போ அந்த ரெவன்யூ வச்சு கேல்குலேட் பண்ணும்போது 44,000 கோடி ரெவன்யூ அப்படின்னு பார்க்கும்போது அவங்க சம்பாதிக்கிறது எவ்வளவு பார்த்தீங்கன்னா 2,400 கோடி. 10 ரூபா எடுத்து சம்பாதிச்சாங்கன்னா, பாட்டில் 10 ரூபா எடுத்து சம்பாதிச்சாங்கன்னா, இவ்வளவு ரெவன்யூக்கு நீங்க பாத்தீங்கன்னா 2,500 கோடி அவங்க சம்பாதிக்கிறாங்க ஒரு பாட்டில். மொத்தம் இந்த வருஷம் 10 ரூபா மட்டும் வாங்கி, நான் சொல்ற காஸ்ட் இல்ல 20 ரூபா வாங்கி சம்பாதிக்கிறது, 40 ரூபா வாங்கி சம்பாதிக்கிறது உள்ள வரவே இல்லை. அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு ஊழல் நடக்குது. நீங்க முதல்ல எதுக்கு எடுத்துட்டு வந்தீங்க, டாஸ்மாக்ன்ற எதுக்கு ஃபார்ம் பண்ணீங்க?
இல்ல நிறைய இடத்துல ஊழல் நடக்குது, தவறான இதை விற்கிறாங்க, நாங்க வந்து குவாலிட்டி கண்ட்ரோல் பண்ண போறோம், நாங்க முறையா நடத்த போறோம் அப்படின்னு சொல்லி தானே எடுத்துட்டு வந்தீங்க. ஆனா எடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் 2016 கலைஞர் அவர்கள் என்ன வாக்குறுதி கொடுத்தீங்க? அபிஷியல் தேர்தல் வாக்குறுதி என்ன? பூர்ண மது விலக்குன்ற சொன்னீங்களா இல்லையா? அப்புறம் இது எடுத்துட்டு வந்தீங்களா? அப்புறம் நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்க. இதுல எவ்வளவு சேஃபா விளையாடிருக்காங்க. 2016 அபிஷியல் தேர்தல் வாக்குறுதியில கொடுத்த விஷயம் என்னன்னா, நாங்கள் வந்தால் பூர்ண மது விலக்கு நாங்கள் கண்டிப்பாக அமல்படுத்துவோம் சொல்றாங்க. 2021 அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு அதே கனிமொழி அக்கா கிட்ட போய் கேட்கறாங்க பத்திரிகையாளர்கள், என்னங்க நீங்க வந்து டாஸ்மாக மூட போறேன்னு சொன்னீங்க, தேர்தல் வாக்குறுதி எவ்வளவு தாடி வருதுன்னு சொன்னீங்க, இப்ப அது மாதிரி எங்க தேர்தல் வாக்குறுதி நாங்க எழுதி இருக்குமான்னு கேட்டாங்க. 2014 அபிஷியல் தேர்தல் வாக்குறுதியில நாங்க கண்டிப்பா பூர்ண மது விலக்கு எடுத்துறோம்னு சொன்னாங்க. 2021 ஆட்சியில வரப்போறோன்ற நம்பிக்கையில அவங்களோட அபிஷியல் திமுக தேர்தல் வாக்குறுதியில நாங்கள் பூர்ண மது விலக்கு எடுத்துறோம்ன்ற விஷயம் எழுதவே இல்லை. ஆனா வாயில சொன்னாங்க. இது எவ்வளவு பெரிய துரோகம் மக்களுக்கு. அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்த உடனே இப்ப இந்த வருஷத்துக்கு என்ன பேசியிருக்காங்க? ஆட்சிக்கு வந்த உடனே அவங்க என்ன சொன்னாங்க? எங்களோட இந்த வருஷம் கோல் 50,000 கோடி தொடணும் ரெவன்யூல. உண்மையிலே பூர்ண மது விலக்கு எடுத்துட்டு வரணும்னு நினைக்கிற ஒரு கட்சி கோல் செட் பண்ணி எங்கேயா வேலை செஞ்சு பாத்திருக்கீங்களா? அதுக்கு மட்டும் இல்லாம நம்மளோட முன்னாள் சாராய அமைச்சர் செந்தில் பாலாஜி அப்புறம் வந்து சாராய அமைச்சர் அவர்கள் ஒரு பிரஸ் மீட்ல என்ன சொன்னாரு? டெட்ரா பேக் போட்டு விற்க போறேன். காலையில போற என்னோட சகோதர சகோதரிகள், அவங்க வேலைக்கு போற சகோதர சகோதரிகளோட வழி உங்களுக்கு என்ன தெரியும்? குடியார நீங்க தப்பா பேசாதீங்க சொன்னாரா இல்லையா? சொன்னாரு. இது மாதிரி ஒரு கேடு கெட்ட விஷயத்த எந்த அமைச்சரா சொல்லுவாங்களா? தொழிலுக்கு போறவங்க, இப்போ திருப்பி கட்டமான தொழிலுக்கு போறவங்க, இல்லைன்னா கூலி தொழிலுக்கு போறவங்க, இந்த மாதிரி தொழிலுக்கு போறவங்க இந்த மாதிரி வந்து சாரையம் அடிச்சுட்டு போனாங்கன்னா, இப்போ கட்டுமான தொழிலுக்குலாம் நான் இருக்கிறேன்னு சொல்றேன், சாரையம் அடிச்சுட்டு ஒரு ஸ்கஃபோல்டிங் ஏறுறான், விழுந்து இறந்துட்டான்னா யார் பொறுப்பேற்றுப்பா? கண்டிப்பா அரசாங்கம் பொறுப்பேற்றுப்பா? முடியாதுல்ல, மாட்டாங்க. அப்புறம் அது மாதிரி எவ்வளோ தொழிலாளர்கள் இருக்காங்க. நீங்க காலையில 6 மணிக்கு நான் சாராயம் விற்கணும்னு நினைச்சிங்கன்னா அதனால எவ்வளவு பேர் மரணங்களுக்கு அது ஈடுபடும். நிச்சயமா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஆக்சிடென்ட்ஸ், ரோடு ஆக்சிடென்ட்ஸ்ல நம்பர் 1 ஸ்டேட் தமிழ்நாடு. நம்பர் ஆஃப் ரோடு ஆக்சிடென்ட்ஸ்ல எவ்வளவு பேர் நம்ம உயிர் இழந்திருக்கும்னு நினைச்சு பாருங்க. இந்த ட்ரங்க் அண்ட் டிரைவ் ரிப்போர்ட் மட்டும் ஐ திங்க் 4.22 lakhs 4.22 லட்சம் மக்கள் வந்து 2019 22 வரைக்கும் ட்ரங்க் டிரைவிங் கேஸ்ல அரசாங்கம் நம்மளுக்கு தெரியும். அப்போ இந்த மாதிரி ஒரு மோசமான நிலைமையில தமிழ்நாடு வச்சுக்கிட்டு உங்களுக்கு வந்து மீதி அமைச்சர்களை பத்தி, மீதி எங்க தலைவர்களை பத்தி, எங்க பிரதமரை பத்தி பேசுறது என்ன அருகதை இருக்கு? இது மட்டும் இல்லாமல் நாங்கள் நேற்று இந்த டாஸ்மாக் இது வந்து முற்றுகையிட போனோம். நாங்கள் மட்டும் கரெக்டாக முற்றுகையிட போயிட்டோம். நாங்கள் வந்து கரெக்டாக வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன எல்லா இடத்துலையும் பிரிவென்டிவ் அரெஸ்ட். இல்லை, எங்களுக்கு அதான் ஒரு சந்தேகம். தமிழிசை அவர்கள் வந்து வீட்டில இருந்து கிளம்பும் போதே வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, ராஜா சாரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அண்ணாமலை அவர்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நீங்க மட்டும் எப்படி வந்து அதை முற்றுகையிட போகும்போது உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படும்? இல்லை, நாங்கள் ஃபர்ஸ்ட் இவங்க ஏன்னா எங்களோட இளைஞர் நிர்வாகிகள் சில பேரை வந்து பிரிவென்டிவ் அரெஸ்ட் வந்து முன்னாடி நாள் நைட்டே அவங்க வீட்டில் போய் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சோ எங்களுக்கு புரிஞ்சிருச்சு என்ன நடக்க போகுதுன்னு. நிறைய இந்த பனையூர் டோல் எல்லாம் வந்துட்டு விழுப்புரத்துல வரவங்க அவங்க எல்லாம் வந்து டோல்லே வந்து நிப்பாட்டிட்டாங்க. கட்சி கொடி இல்லாம இருந்தாலும் டோல் நிப்பாட்டாங்க. அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ எங்களுக்கும் புரிஞ்சிருச்சு சில மாவட்டங்களை வந்து உடனே பிரிவென்டிவ் அரெஸ்ட் பண்றாங்கன்னு. நாங்க எல்லாருமே வேற வீட்டுல தங்கிட்டோம். ஒண்ணு. ரெண்டாவது நேரடியாக ஸ்பாட்டுக்கு வராம நாங்க வந்து we had come through another means. நான் சொன்ன திருப்பி அடுத்து நாங்க பண்ண முடியாம போயிடும். பட் ஆனா நாங்க பண்ண பார்த்தோம். சில இடத்துல என்ன பண்ணோம், சென்ட்ரல் எல்லாம் வண்டியை போட்டு ஆட்டோ பிடிச்சி நேரடியாக பக்கத்துல இருக்க ரமடா ஹோட்டலுக்கு நாங்க போயிட்டோம். பக்கத்து பில்டிங், டாஸ்மாக் பில்டிங் பக்கம் ரமடா ஹோட்டல். அங்க நாங்க போய் ஒரு 100-150 பேர் வந்து இறங்கினோடனே போலீஸ்காரங்க உஷாரான உடனே வெளில வந்து அங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எங்களால அதனால அப்படி போக முடிச்சு. எல்லாம் இளைஞர்கள் போது எங்களால் டக்குன்னு கோஆர்டினேட் பண்ண முடிஞ்சு ஓரளவுக்கு. ஸோ நாங்கள் கோஆர்டினேட் பண்ணி பண்ணோம். இதுல நாங்க அதுக்கு முன்னாடி நல்லா நாங்க ஸ்கவுட் பண்ணிட்டு இருந்தோம். எங்க இந்த முற்றுகை வந்து எப்படி செய்யலாம்னு நாங்க ஸ்கவுட் பண்றதுக்கு ஒரு விஷயம் கண்டுபிடிச்சோம். எக்மோர் ஸ்டேஷன் பக்கத்துல ஒரு டாஸ்மாக் கடை இருக்கு பக்கத்திலேயே. ஆமா, அந்த டாஸ்மாக் கடைக்கு அப்படியே ஆப்போசிட் ஒரு சர்ச் இருக்கு. ஆமா, இருக்கு. இப்போ நினைச்சு பாருங்க, ஒரு சாராய கடை வைக்கும் போது அதுக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்கு, எவ்வளவு மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கணும், எவ்வளவு விஷயங்கள் இருக்குல்ல. டாஸ்மாக் ஆஃபீஸ் இருக்கிற அந்த இடத்துல, எக்மோர் ஸ்டேஷன் இருக்கிற அந்த இடத்துல பக்கத்திலே டாஸ்மாக் கடை இருக்கு, பக்கத்திலே சர்ச் இருக்கு. அப்போ நீங்க என்ன இந்த கிறிஸ்தவர்கள் நாங்க தான், உதயநிதி அவர்கள் சொல்றாருல்ல, நானும் ஒரு கிறிஸ்துவன் தான், நீ ஒரு கிறிஸ்துவன் அதெல்லாம் செய்வியா? நீ ஒரு கிறிஸ்துவன்னா ஒரு கடை டாஸ்மாக் கடைக்கு ஆப்போசிட் நீ சர்ச் வைப்பியா? நீ கிறிஸ்துவன் நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன்றீங்களா? அப்ப நீங்க எப்படி வைப்பீங்க? நான் திருப்பி மக்களை சொல்றேன், இவங்க உங்களை ஏமாத்துறாங்க, திசை திருப்புறாங்க. உங்க மீது ஒரு துள்ளி அளவு கூட உங்களுக்கு அக்கறை கிடையாது. இருந்துச்சுன்னா ஆப்போசிட்ல சர்ச் இருக்கும் போது ஒரு டாஸ்மாக் வச்சிருப்பீங்களா? அது மூடி இருக்கணுமா? மூடி இருக்க வேண்டாமா? மூடிங்களா? எக்மோர் ஸ்டேஷன் இருக்கு. எவ்வளவு பள்ளிக்கு போற பசங்க, இல்லைன்னா கல்லூரிக்கு போற பசங்க பொண்ணுங்க எவ்வளவு பேர் அங்க போறாங்க? அவங்களுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பாக இருக்கும். மெயின் ஸ்டேஷன் அது, ஒரு மெட்ரோ இருக்கு, இது இருக்குன்னு போது எவ்வளவு பெரிய பாதிப்பு.
அப்போ உண்மையிலே மக்கள் மீது அன்பு கொண்ட ஒரு அரசாங்கம், ஆட்சியாளர்கள், தலைவர்கள் செய்யும் வேலையா இது? சினிமா தியேட்டர் இருக்கு பக்கத்துல, எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அப்போ உண்மையிலே இதெல்லாம் கருத்தில் எடுத்து இந்த டாஸ்மாக் கிடையாது அகற்றி இருக்கணும்ல, பண்ணீங்களா நீங்க? கண்டிப்பா. அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த இடி ரெய்டுக்கு அப்புறம் ஒரு விஷயத்த பேசினாரு, அதுக்கப்புறம் ஆளவே காணுமே. இல்ல, இடி ரெய்டு ஸ்டார்ட் ஆகும் போது அவரை வந்து பார்த்தது, அதுக்கப்புறம் துணை முதல்வரை காணவில்லை அப்படிங்கிற ஒரு போஸ்டர் தான் ஒட்டுனீங்க. அதாவது அவருக்கும் புரிஞ்சிருச்சு, நம்ம தேவையில்லாம வாயை விட்டு ஏவனா அப்பா பேருக்கு போல எங்க நம்ம பேரை போட்டுற போறாங்கன்னு ஒரு பயம் நினைக்கிறேன். அப்படியா? இல்லைங்க, நான் தெரியும் சொல்றேன், இந்த கிச்சன் கேபினட் தாண்டி தான் நடக்க போறது இல்ல. உதயநிதி அவர்களுக்கும் தெரியும். ஏன்னா இத மாதிரி முன்னாடி பேசின ஒரு அமைச்சர் கடைசியில தொட்டுப்பார் பட்டிப்பார் அப்படின்னு சொன்னதுல பட்டி பார்த்து டிங்கரிங் பார்த்து அனுப்பின விஷயம்லாம் அவங்களுக்கு அவருக்கும் தெரியும்ல. அப்புறம் அவரும் யோசிப்பார்ல, தேவையில்லாம நம்ம வாயை விட்டு அப்புறம் ஈடியை நம்ம தூண்டி விட்டு சரி கடைசியில் நம்ம உள்ள போயிடக்கூடாதுல்ல. இப்ப அவர் வீட்டுக்குள்ள இருக்காரா இல்ல வெளியே? எனக்கு தெரியாதுங்க, அவர் வீட்டுல இருக்காரா இல்லன்னா வேற எங்க நாட்டுல இருக்காரான்னு தெரியாது எனக்கு. நாட்டிலேயே இல்லன்னு சொல்றீங்களா? இல்ல, நான் அப்பெல்லாம் சொல்ல. அவர் எங்க இருந்தாலும் இந்த பிரோஜனம் கிடையாதுன்ற. அவர் இங்க தமிழ்நாட்டுல இருந்தானே வெளிநாட்டுல இருந்தானே தமிழ்நாட்டுக்கு என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? துணை முதல்வர் அவர் என்ன செஞ்சிருக்காருன்னு சொல்லுங்க. முதலமைச்சர் என்ன செய்யறாரு நம்ம கேட்கறோம். என்ன செய்யறது மக்களுக்கு செய்யறாரோ செய்யலையோ அது வந்து செகண்டரி. இப்போ திமுகவினுடைய துணை முதல்வர், தமிழகத்தின் துணை முதல்வர், திமுகவினுடைய அடுத்த தலைவராக வரப்போறவர், அவர் வந்து இந்த இடி ரெய்ட்ல ஒரு பெரிய கட்சி ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, ஆளவே காணமே, ஒரு பேச்சுவார்த்தை கூட இல்லையே நாங்க தேடிட்டு இருக்கோம். அதனாலதான் உங்ககிட்ட கேட்கலைங்க. நான் என்னன்னா, உதயநிதி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் விஜயை விட ஒரு படி மேல பதில் சொல்றதுக்கு இப்ப கொஞ்சம் அவரா பதில் சொல்லுவார். உதயநிதியா பதில் சொல்றதுக்கு பிரஸ் மீட்டை பாக்குறாரு, அவ்வளவுதான். தவிர இரண்டு பேர்களுக்கும் எந்த கேள்விக்கும் பதில் தெரியாது. உதயநிதிக்கும் தெரியாது, விஜய் அவர்களுக்கும் தெரியாது. கேள்விக்கான பதில் எல்லாம் தெரியாது. இந்த கமலஹாசன் ஒரு படத்துல சொல்லுவார்ல, கேள்வி பதில் தெரியாதவங்க கூட ஏதாவது பதில் கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்க, கேள்வியே புரியாது அப்படின்னு. அந்த மாதிரி ரெண்டு பேரும் கேள்வியே புரியாத நபர்கள். சரிங்களா? உதயநிதியை பாருங்க, ஸ்டார்டிங்ல பாருங்க, பிரஸ் மீட்ல ஏதாவது கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் பார்க்கல, அண்ணாமலை உங்களுக்கு சொன்னேன், எனக்கு தெரியல, நான் பார்க்கல, இத மாதிரி ஏதாவது ஒரு தலைவர் பேசி நீங்க பாத்திருக்கீங்களா? இல்ல. ஏன் அப்படி பதில் சொல்றாரு? ஏன்னா உண்மையில பதில் தெரியாது அவருக்கு. நீங்க கேட்கிற கேள்வியே அவருக்கு புரியாது. அதனால அந்த மாதிரி கேள்விகளுக்கு அந்த பதில் தான் சொல்ல முடியும். அதனால அவர் எதுக்கு பிரஸ் மீட்டை பார்த்து இது நுணுக்கமா கேள்வி யாராவது கேட்டு மாட்டிக்கிட்டீங்கன்னா, ஏன் சார் அவங்க ஆதாரங்கள் வச்சிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு டெண்டர் நீங்க விடுறீங்க, டெண்டர் விடுற ஒருத்தருக்கு ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் இருக்கா, அது எப்படின்னு கேட்டா என்ன பண்ணுவீங்க? சார் அவங்க ஆதாரங்கள் வைக்கிறாங்க, ப்ரொடக்ஷன் ஆன பாட்டில்ஸ் இவ்வளவுதான், ஆனா இவ்வளவு பாட்டில் நீங்க கணக்குல காமிச்சிருக்கீங்க அப்படின்றாங்க. இது என்ன சொல்ல போறீங்க? இப்ப கேள்வியும் தெரியாது, பதிலும் தெரியாது, ஆளவே வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு உள்ள வர மாட்டாரு. சரி, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். அண்ணாமலை அவர்கள் வந்து விஜய் அவர்களை வந்து தாக்குவதற்கு காரணம் என்ன? ஏன்னா ஊழல் முறைகேடு, அதாவது டாஸ்மாக்ல ஊழல் நடந்திருக்கு, அதுக்கு வந்து சரியான முறையில வந்து அதற்கான நடவடிக்கை எடுக்கணும்னு தான் விஜய் அவர்கள் சொல்றாரு. புரிஞ்சுக்கோங்க, விஜய் அவர்கள் சொன்னாலும் விஜயோட கட்சியோட முக்கியமான தலைவர்கள் சரிங்களா, அவங்க பேசினாலும் ரெண்டும் விஜயோட கட்சி பேசுறதுக்காக தான் கருத்து. சரி, அவரோட கட்சியில இருக்க ஆனந்த் அவர்கள் என்ன போட்டிருக்காரு ட்வீட்டா, என்ன கேள்வி கேட்டிருக்காரு? ஏதோ ஒரு காமன் சென்ஸ் இல்லாத எவ்வளவு கேள்வி கேட்பாங்களா? டிஎம்கேயும் பிஜேபியும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இருக்காங்க, அதனாலதான் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இது மாதிரிலாம் வந்து ஒரு அரசியல் புரிதல் இல்லாத முட்டாள்கள் இப்படிதான் பேசுவாங்க. நான் அவர் அப்படி சொல்ல, பட் அப்படி அரசியல் புரிதல் இல்லாம முட்டாள்கள் பேச வேண்டிய பேச்சுக்கள் அதெல்லாம். திமுகவுக்கு நேரடி எதிரி யாரு? பாஜக தான். கொள்கை எதிரி யாரு? பாஜக தான். நீங்க இப்ப ஏன்னா உங்களுக்கு சம்பந்தமே இல்லாம பதில் சொல்லி ஆகணும். நான் ஒருத்தர் பார்த்தேன், ஏதோ ஒரு இன்டர்வியூ போயிருந்தாரு, விஜய் கட்சியை சேர்ந்த ஒரு இன்டர்வியூ போயிருந்தாரு. அப்ப வந்து உங்க கட்சியோட கொள்கை என்னன்னு கேட்டதுக்கு ஒரு பாட்டு பாடினாரு, விஜயோட படத்தோட ஒரு பாட்டு பாடி, இந்த பாட்டுல எங்க தலைவர் சொல்லிட்டாரு அப்படின்னாரு. அவ்வளவுதான் இந்த கட்சிக்காரங்களோட புரிதல், அவ்வளவுதான் அவங்க புத்திசாலித்தனம், அவ்வளவுதான். ஒண்ணு இல்ல, முதல்ல விஜயா இருக்கிறவரு இது வரைக்கும் ஒரு வாட்டியாவது மக்களை நேரடியாக களத்துல போய் ஒரு இடத்துல போய் சந்திச்சிருக்காரா? மண்டபத்துல சந்திக்கிறது, மேடை போட்டு இப்படி வணக்கம் காமிக்கிறது, இப்படி வணக்கம் காமிக்கிறது, இதை தாண்டி அவர்தான் இன்னும் முழு நேர அரசியல்வாதி. எப்பங்க முழு நேர அரசியல்வாதி முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் தானே சார் அரசியல்வாதியாக வருவார். அப்போ படத்தை முடிச்சிட்டு வந்து நீங்க எங்களை பத்தி கருத்து சொல்லுங்க. அது வரைக்கும் உங்களுக்கு பேசுங்க, அருகதை இருக்கு. நான் திருப்பி கேட்கிறேன், நீங்க முதல்ல வந்து அரசியல் வந்துட்டீங்கன்னா பார்ட் டைம் பாலிட்டிஷியனா இருக்க முடியாது. அண்ணாமலை அவர்கள் ஏற்கனவே சொல்லிருக்காரு, நான் வந்து ஒருத்தங்க கிட்ட கொடுத்த கமிட்மெண்ட்டை நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். சரிங்க, கமிட்மெண்ட் ஃபினிஷ் பண்ணிட்டு வரீங்க, பட் அதுக்கும் மக்களவே பார்க்காம இருக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? இப்போ உதயநிதி அவர்களே படம் நடிச்சுட்டு தான் இருந்தாரு, ஆனா அப்போவாது அவர் கம்ப்ளீட் ஜீரோன்னு நான் சொல்றேன், ஒத்துக்கிறேன். ஆனாலும் அட்லீஸ்ட் அவர் படம் நடிக்கும் போது 2-3 இடத்துல வந்து அது பேட்டி கொடுப்பாரு, கட்சியில் ப்ரோக்ராம்ல போய் இது பண்ணுவாரு, தொண்டர்களோட இதுவா செஞ்சாட்டு இருந்தாருல்ல உதயநிதி. விஜய் அவர்கள் அதான் செய்யறாரா? அவர் தொண்டர்கள் இவரை வந்து சட்டையை காலர் தூக்கிட்டு கத்த தொண்டர்கள் பார்த்து நான் கேட்கிறேன், ஒரே ஒரு நாள் உன்னால உன்னோட தலைவனை போய் பார்க்க முடியுமா? உன்னோட கோரிக்கை போய் பேச முடியுமா? உங்க ஏரியால அந்த பிரச்சனை இருக்குன்னு போய் சொல்ல முடியுமா?
என்ன பண்ண முடியும் உங்களால? முடியாதுங்கிறீங்க. 200% முடியாதுங்க. ஒரு தலைவரோட நீங்க போய் கான்டாக்ட் பண்ண முடியல, பேச முடியலன்னா நீங்க என்னங்க உங்க பிரச்சனையை தீர்க்க? உங்க கட்சியில இருக்கிற சொந்த தொண்டர்களோட பிரச்சனை தீர்க்க முடியாது. அவர் முழு நேர அரசியல்வாதியாக வந்ததுக்கு அவர் முழு நேர அரசியல்வாதியா வந்தா கூட அவரால் சந்திக்க முடியாதுங்க. சரிங்களா? he is a very introverted person. He does not have the personality to do it. உங்க தலைவர் வந்து டாஸ்மார்க்ல ஸ்டாலினுடைய போட்டோவை நான் ஒட்ட போறேன், ஆமா மாட்ட போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் இந்த பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம் ஒட்டுறீங்க, பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம் ஒட்டுறீங்க, அப்புறம் வந்து இந்த கேலோ இண்டியா கேம்ஸ்க்கு எல்லாம் ஒட்டுறீங்க, சரிங்களா? பெருமையா ஒட்டுறீங்க. நீ உங்களால தானே இந்த வருமானமே வந்திருக்கு இந்த அரசாங்கத்துக்கு. 36,000 கோடி இருந்த ஒரு இடத்துல இருந்து 45,000 கோடி நீங்க சம்பாதிச்சு வந்திருக்கீங்களா? ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட 22% நீங்க எடுத்துருக்கீங்க. அந்த பெருமை பாராட்டு எப்படி நம்ம பண்ண முடியும்? பாஜக நான் ஒத்துக்கிறேன், அப்ப ஒன்னாலதான் அவளுக்கு வளர்ந்துருக்கு. அப்ப நாங்க எப்படி இந்த பாராட்டு தெரிவிக்க முடியும்? அப்ப நாங்க போய் ஸ்டிக்கர் ஒட்டினாதான் மக்களுக்கு தெரியும். இதுக்கெல்லாம் காரணம் யாரு? எல்லாத்தையும் ஸ்டிக்கர் ஒட்டுறீங்களா? வெளில வந்தாலும் வேற எவனோத்தனோட எடுத்துட்டு வந்த அரிசி மேலே ஸ்டிக்கர் ஒட்டுறீங்க. நீங்க பண்ண சாதனை நாங்க ஸ்டிக்கர் ஒட்டுறோம், என்ன தவறு? இல்லங்க, அவங்க சொல்ற லாஜிக் தானங்க. இப்ப அவர் இவ்வளவு விஷயங்கள் கஷ்டப்பட்டு ஒரு உழைச்சு இந்த மாதிரி வந்து 10 பேர் சரக்கு அடிச்சிட்டு இருந்தா இப்ப 50 பேர் சரக்கு அடிக்கிறான்னா அது காரணம் யாரு? யோசிச்சு பாருங்க. எவ்வளவு இடத்துல இந்த மாதிரி 150 ரூபாய்க்கு விற்கிறாங்க, கட்டுப்படி ஆகாது. எவ்வளவு பேருக்கு கள்ளச்சாரம் ஊத்தி கொடுத்துருக்காங்க இந்த அரசாங்கம். அரசாங்கம்னா இந்த அரசாங்கம் இல்ல, இந்த அரசாங்கம் நடத்துற ஆட்சியில இருக்கிற ஆட்சியாளர்கள். இவங்க ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி கள்ளச்சாரம் இங்கே கடைசியா நம்ம இங்க கேட்டோம் யோசிக்கணும், எப்போ நடந்துச்சுன்னு யோசிக்கணும். இவங்க வந்த பிறகு 2 வாட்டி நடந்திருக்கா இல்லையா? 2 வாட்டி நடந்திருக்கலாம் இல்லையா? இதுல என்னன்னா, முதல் வாட்டி நடக்கும் போது எவ்வளவு பேர் இறந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இறந்த உடனே 70 பேர் இறந்த உடனே 24 மணி நேரத்துல 800 பேர் அதை கைதானாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டுங்களா? அப்ப அந்த 24 மணி நேரத்துல 800 பேர் கைதாக முடியும்னா அது ஏன் முன்னாடி நீ கைது செய்யல? 24 hours திடீர்னு கண்ணு திறக்காதுல்ல உங்களுக்கு. அப்ப யாரும் தெரிஞ்சனாலதான் 24 நாள் கைது செய்ய முடியும். தமிழ்நாடு முழுக்க கைது செஞ்சு 800 பேரை. அப்போ 24 மணி நேரத்துல 800 பேர் இங்க இருக்காங்க, எவ்வளவு எந்த இடத்துல இருக்காங்க, எங்க விக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சு. அவங்க தான் 2 நாள்லயே ரிலீஸ் ஆயிட்டாங்க. 2 நாள் ரிலீஸ் ஆயிருவாங்க, அது வேற விஷயம். அது எப்படி ரிலீஸ் பண்ணாம எப்படி? அவங்க ஸ்டேஷன் பெயில முடிச்சா விட்டுருப்பாங்க. உங்களுக்கு நீங்க நினைச்சிட்டு இருக்கோம் கைதுன்றது எவ்வளவு பேர் ஸ்டேஷன் பெயில வந்தாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. சில பேர் அரெஸ்ட் பண்ணி அப்படியே ஸ்டேஷன் பெயில அனுப்பிட்டாங்க. பட் என் கேள்வினா, உங்களுக்கு தெரியாம நடக்குதுன்ற பட்சத்துல 24 hours நீங்க வந்து இவ்வளவு கண்டுபிடிக்க முடியாது. தெரிஞ்சுதான் பண்ணிருக்கீங்க. அடுத்த வாட்டி திருப்பி இது இனிமே நடக்கவே நடக்காது, இரும்பு கையால் அப்படின்னு பேசுனா திருப்பி நடந்துச்சா இல்லையா? அவ்வளவு மக்களுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு கொடுக்குறாரு அவர். யோசிச்சு பாருங்க. 150 ரூபாய் பாட்டில் கொடுக்க முடியாதவனுக்கு உடனே இந்த கள்ளச்சாரம் வைக்கிறவங்களை வச்சு காய்ச்சுக்கடான்னு ப்ரமோட் பண்ற ஒரு தலைவர் அவர். டாஸ்மாக் கடைகள் இழுத்து மூடுறன்னு சொல்ற இடத்துல வருமானத்தை கூட்டிய ஒரு தலைவர் அவர். அப்போ அவரோட அருமை பெருமையை மக்கள் தெரிஞ்சுக்கணும். அதனால கண்டிப்பா சீக்கிரம் ஒட்டுவோம். அறநிலையத்துறையில இருந்தே சேகர் பாபு அவர்கள் வந்து கண்டிப்பா பதவி விலகணும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. எதுக்காகனா 2 பக்தர்கள் வந்து மூச்சு திணறி இறந்ததுனால. இதை பத்தி உங்களுடைய கருத்து சார்? திமுக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் கோவில்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான்னு நம்மளுக்கு தெரியும். அறநிலையத்துறையினால வந்து எவ்வளவு கோவில்களோட இந்த அவங்களோட கோவில் சொத்துக்கள் எவ்வளவு பேர் ஆக்கிரமிச்சிருக்காங்க, யார் யாருக்கு அது போயிருக்கு, அறநிலையத்துறையில் இருக்கிறவங்க யார், எல்லாம் நம்மளுக்கு தெரியும். அசமாஃபே அறநிலையத்துறை அமைச்சரே வந்துட்டு சனாதன ஒழிப்பு மாநாட்டில் போய் கலந்துக்கிட்டதுன்னு நம்மளுக்கு தெரியும். அந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு அமைச்சர் சேகர் பாபு அவர்கள். இது வந்து நேச்சுரல் டெத்துன்னு சொல்றது வந்துட்டு உண்மையிலேயே அந்த மரணத்திற்கு ஆளான நபர்களை இழிவுபடுத்த ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். கூட்ட நெரிசல் நீங்க கண்ட்ரோல் பண்ணி தான் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. உங்களோட அஜாகிரதையினால உயிரை இழந்திருக்காங்க. அப்ப இந்த குடும்பம் எவ்வளவு வலிக்கும். எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது மா சுப்பிரமணியன் என்ன வந்து சொல்லுவார், எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு மரணம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஹாஸ்பிட்டலில், இதெல்லாம் பெரிய விஷயமானு பேசுவார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, பிரியான ஒரு 15 வயசு பெண்மணி, அவங்க ஒரு ஃபுட்பாலர். அவங்க வந்துட்டு இந்த மாதிரி சென்னையில் வந்து இந்த மருத்துவமனையில் வந்து அரசாங்க மருத்துவமனையில் வந்து அட்மிட் ஆகும்போது தவறான ஒரு ஆப்ரேஷன் செய்து ரைட் காலில் செய்ய வேண்டிய ஆப்ரேஷன் லெஃப்ட் காலில் செஞ்சு அதில் அவங்க இறந்து போய் அப்போ வந்துட்டு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டார். அதே போல ராமநாதபுரத்துல இருந்து 2 இஸ்லாமிய சகோதரிகள் இருந்தாங்க. அவங்க குழந்தை அட்மிட் பண்ணும்போது அவங்களுக்கும் தவறான ஆப்ரேஷன் செஞ்சு அந்த குழந்தை இறந்துச்சு. அப்போ மா சுப்பிரமணியன் என்ன சொன்னாருன்னா, அது கொரோபிரசவத்துல பிறந்த குழந்தை அப்படின்னாரு. சோ அந்த மனநிலை தான் இந்த அமைச்சர்கள் எல்லாருக்கும் இருக்கிறது. உயிரிழப்பை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒரு கடுகளவு கூட வருத்தப்படுறதுக்கான நபர்கள் இவர்கள் கிடையாது. அதுவும் முக்கியமாக கோவில்ல மரணம் ஆச்சுன்னா ஏன் கண்டுக்க போறாங்க? யோசிச்சு பாருங்க. ஏர்ஃபோர்ஸ் ஷோ நடந்துச்சு சென்னையில. அப்போ வந்து மத்திய அரசாங்கம் சொல்றாங்க, இந்த மாதிரி இவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் வர போறாங்க, கொடை கொடுக்கணும், வாட்டர் சேனல் வைக்கணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும். மத்திய அரசாங்கம் அவ்வளோ செய்ய முடியும். இட் கேன் ஒன்லி சே வாட் டு டூ. அவங்க இங்க ஆட்சியில இல்லை. ஆட்சியில் இருக்கிறவங்க தான் நீங்க வந்து காவல்துறை அதிகாரிகளை வைக்க முடியும், இதுக்கு இது பண்ண முடியும், அதுக்கு ஃபண்ட்ஸ் ரிலீஸ் பண்ண முடியும். மத்திய அரசாங்கம் அதை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் இவ்வளவு விஷயங்கள் சொல்லியும் 100க்கும் மேலான நபர்கள் ஹாஸ்பிட்டலைஸ் ஆனாங்க. 5 பேர் உயிரிழந்தாங்க. அப்புறமா அஜாகிரதையான பதில்கள்லாம் அவங்க சொன்னாங்க. திமுக பொறுத்த வரைக்கும் யார் இறந்தாலும் அந்த மரணத்தில் எந்த விதமான வருத்தம் தெரிவிக்க மாட்டார்கள்.
அவங்களுக்கு பெரிய விஷயம் கிடையாது. இப்போ டாஸ்மாகோடைய அடுத்த ஆர்ப்பாட்டம் வந்து நடக்கும் அப்படின்னு வந்து அண்ணாமலை அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. ஆனா தேதி அறிவிக்க மாட்டோம், 22ஆம் தேதி நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இடி ரெய்ட்ல இன்னும் எத்தனை பேர் வருவாங்க, இந்த ஆர்ப்பாட்டம் எவ்வளவு நாட்கள் தொடரும்? இல்லைங்க, எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு இந்த உண்மையை தெரிய வைக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இவங்கள் செய்த தவறை இவர்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். யாரெல்லாம் தவறு செஞ்சா அவங்க கண்டிப்பாக அவர்கள் வந்து கண்டிப்பாக அவங்க உள்ள தள்ளணும். அவ்வளவுதான் எங்களோட. ஒத்துக்கிற வரைக்கும் நாங்க விட மாட்டோம். எங்களோட இலக்கை நாங்க அடைய வரைக்கும் நாங்க விட மாட்டோம். நீங்க இப்ப என்ன ஒரு வாட்டி தடுத்துட்டீங்க, பெரிய வெற்றி நீங்க நினைச்சுக்கலாம். அதுலயே பாருங்க, நாங்க வந்து நாங்க போக 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 மக்கள் அங்க வந்து அரெஸ்ட் பண்றதுக்கு வழி இல்லாம, மண்டபத்துல வைக்க இடம் இல்லாம, பஸ்லயே கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷம் உட்கார வச்சிருந்தாங்க. அப்புறம் நாங்க திருப்பி ஒரு இடத்துல அப்புறம் விட்டாங்க, ஒரு மண்டபத்தை வெளில சும்மா நிக்க விட்டுருக்காங்க, உள்ளே கூட்டு போல. ஏன்னா இங்க இடம் இல்லை, எப்படி வேணா நடந்துக்கலான்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திருப்பி நாங்க போய் ரோட்ல உட்காந்து, இப்ப நானே எங்க டீம்ல திருப்பி எல்லாரும் கூட்டு போய் ரோட்ல உட்காந்தோம். எது உட்காந்துன்னா மண்டபத்துக்கு கூட்டு போன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ண எங்களை தயவுசெய்து ஒழுங்கா அரெஸ்ட் பண்ணி மண்டபத்துல வைங்கன்னு சொல்றதுக்கு ஒரு போய் உட்காந்தோம். எங்க கூட்டு தான் கண்ட்ரோல் பண்ண முடியல. இது ஒரு வாட்டி நீ இப்படி பண்ணிட்டீங்க, ஒவ்வொரு வாட்டி இப்படி பண்ண முடியுமா? அடுத்த வாட்டி நாங்க சொல்லாம செஞ்சு என்ன பண்ணுவீங்க? அதனால நாங்க முற்றுகை செய்ய போகணும் முடிவு செஞ்சு முற்றுகை செஞ்சதுதான். அது கண்டிப்பா நடக்க தான் போகுது, பொறுத்திருந்து பார்ப்போம்.